ஹாய். மண் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ டிசம்பர் 5 தான் நம்ம மண் நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மண் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு பாருங்க, மண் உருவாக எவ்வளவு காலமாகும்? காலநிலையை பொறுத்து மண் உருவாகிறது. மிக வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 முதல் 400 வருடங்கள் ஆகும். அயனமண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் விரைவாக உருவாகிறது. 200 வருடங்கள் ஆகும். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும். அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹ் மித வெப்பமண்டல காலநிலை இருக்கக்கூடிய இடங்கள்ல 1 சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு 200 முதல் 400 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஈர காலநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் மண் வந்து சீக்கிரமாவே விரைவாக உருவாகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அது எடுத்துக்கிற காலம் பாத்தீங்கன்னா 200 வருடங்கள். நன்கு வளமான மண், நமக்கு வந்து ஒரு வளமான நல்ல மண் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு மண் அப்படிங்கிற டாபிக்ல 8th ஸ்டாண்டர்ட் புக்ல கவர் ஆகிற பாக்ஸ் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.